सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியன் தெரியுமா? தனிமையிலே 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 இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? வாழ்வினிலே சுகம் வருமா? அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா? துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா? அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா? மனமிருந்தால் வழி இல்லாமல் போகுமா? மனமிருந்தால் வழி இல்லாமல் போகுமா? வெறும் மந்திரத்தால் மாங்காய் வீழ்ந்திடுமா? தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. செங்கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. செங்கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. நாம் காணும் உலகில் ஏதும் தனிமை இல்லை. தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும், கொடிப்படையுடனே பவனி வரும் காவலனும். பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும், கொடிப்படையுடனே பவனி வரும் காவலனும். கவிதையிலே நிலை மறக்கும் காவலனும். கவிதையிலே நிலை மறக்கும் காவலனும். இந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக காதலே போ போ காதலே வா வா மரணம் என்னும் தூதுவன்
என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக? இது யாருக்காக? மலரைத்தானே நான் பறித்தது, கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது? உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது? எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. யாருக்காக? எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நஞ்சு வந்தது? அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினம் ஆடுகின்ற நாடகம் இது. யாருக்காக? இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக? இது யாருக்காக? எண்ணிரண்டு 16 வயது, எண்ணிரண்டு 16 வயது, அவை கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது, அவை கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. என் மீது தொடுத்தாள், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முன்னிரண்டு மலர் எடுத்தாள், என் மீது தொடுத்தாள், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். எண்ணிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. காலளந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள், காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காலளந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள், காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காலமகள்
பெற்ற மயில் இரவினிலே மலர்ந்தாள். 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 16 வயது. சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம். சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம். திரு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 16 வயது. ஸ்ரீதர்
அண்ட் விஸ்வநாதன் ராமூர்த்தி, விஸ்வநாதன் ஆர் கண்ணதாசன். இந்த காம்பினேஷன் எப்போவுமே ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுனாக்கா எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். சில பாடல்கள் 5 மாதம் நாங்கள் எடுத்திருக்கோம். நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு பாட்டு, சுஷீலாமா பாடின பாட்டு, 5 மாதம். அதுக்கு 5 மாதம் ஏன் எடுத்துட்டோம்னா, அது நெஞ்சம் மறப்பதில்லைங்கிற மாதிரி ஒரு பாட்டு, அது நெஞ்சத்தை விட்டு போகக்கூடாது. இப்படி பல சண்டைகள் வரும். 5 நிமிஷத்துலேயும் பாட்டு முடிச்சிருக்கோம். முத்தான முத்தல்ல ஓடி நெஞ்சில் வானத்தில். ஆனால் இந்த பர்டிகுலர் சாங்க்கு என்னன்னாக்கா, ஒரு துள்ளு நட வேணுங்க. ஸ்ரீதர் சைடில் சும்மா இருக்க மாட்டார், நகத்தை கடிச்சு ஆடி காமிப்பார். அவருடைய அந்த பாட்டு கேட்கும்போது டியூன் வாசிக்கும் போது ஒரு ஆட்டம் வந்துன்னு வச்சுங்க, அந்த இன்ஸ்பிரேஷன்லேயே டியூன் வரும், எங்களுக்கு ஒரு கற்பனை வரும். அப்படி ஒரு ஸ்ரீதர் படத்தில் இன்னும் முக்கியமாக சொன்னால் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஃபஸ்ட்டு படம் கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல ஒரு அருமையான பாடல். ஸ்ரீதர் அண்ட் விஸ்வநாதன் ராமூர்த்தி, விஸ்வநாதன் ஆர் கண்ணதாசன். இந்த காம்பினேஷன் எப்போவுமே ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுனாக்கா எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். சில பாடல்கள் 5 மாதம் நாங்கள் எடுத்திருக்கோம். நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு பாட்டு, சுஷீலாமா பாடின பாட்டு, 5 மாதம். அதுக்கு 5 மாதம் ஏன் எடுத்துட்டோம்னா, அது நெஞ்சம் மறப்பதில்லைங்கிற மாதிரி ஒரு பாட்டு, அது நெஞ்சத்தை விட்டு போகக்கூடாது. இப்படி பல சண்டைகள் வரும். 5 நிமிஷத்துலேயும் பாட்டு முடிச்சிருக்கோம். முத்தான முத்தல்ல ஓடி நெஞ்சில் வானத்தில். ஆனால் இந்த பர்டிகுலர் சாங்க்கு என்னன்னாக்கா, ஒரு துள்ளு நட வேணுங்க. ஸ்ரீதர் சைடில் சும்மா இருக்க மாட்டார், நகத்தை கடிச்சு ஆடி காமிப்பார். அவருடைய அந்த பாட்டு கேட்கும்போது டியூன் வாசிக்கும் போது ஒரு ஆட்டம் வந்துன்னு வச்சுங்க, அந்த இன்ஸ்பிரேஷன்லேயே டியூன் வரும், எங்களுக்கு ஒரு கற்பனை வரும். அப்படி ஒரு ஸ்ரீதர் படத்தில் இன்னும் முக்கியமாக சொன்னால் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஃபஸ்ட்டு படம்
கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல ஒரு அருமையான பாடல்.